எனக்கு ஆனால் ரிஸ்ட்டு கண்டிப்பாக வலிக்கும். நீங்கள் என்ன தான் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிஸ்ட்டு வந்து லாங்கில் போகும்போது ரிஸ்ட் சிட்டி ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹைவேஸில் கொஞ்சம் விண்டு கொஞ்சம் ரொம்ப சொன்ன மாதிரி ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி இருந்தது வண்டி கொஞ்சம். பட் இது வந்து ஆல்ரெடி வெர்ஷன் 3 ஓட்டியிருக்கேன். அதனால டிஸப்பாயின்மெண்ட்னா என்னென்னா நம்ம வீட்டில் பேரண்ட்ஸு ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம என்னதான் வண்டி எடுத்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல, அந்த ஒரு மைனஸாக இருக்கும். கை வச்சிங்கனாலே ஆமா, அதனால வேமா இல்ல வெர்ஷன் 3 கம்பேர் பண்ணும்போது வெர்ஷன் 4ல இது கொஞ்சம் ரொம்ப இது. ஆனா இது ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு காதர் பாய் விளாக்ஸ். ஸோ இன்னைக்கு என்னடா லொக்கேஷன்லாம் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. எப்போவுமே ஃபுட் ரிவ்யூ பண்ணுவேன், இன்னைக்கு என்னடா லொக்கேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு தானே நீங்கள் வீடியோவில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, எப்போ நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணுவேன், இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு அந்த ஃபர்னிச்சர் இல்லை ஏதாவது கொஞ்சம் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் ரிவ்யூக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த பைக் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸானது, அவங்களுக்கு ரொம்ப வாங்கணும்னு ஈகர்னஸாக இருக்கிற ஒரு பைக் தான். அந்த பைக்கை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். அதோட சேர்த்து ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம சேர்த்து பண்ணுறோம். சரி வாங்க முதல்ல அந்த பைக்கை போய் பார்க்கலாம். ஸோ என்ன வண்டி என்ன தானே பார்க்குறீங்க, அந்த வண்டி உங்களுக்கு இந்நேரம் ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த வண்டி தான், பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து R15 வெர்ஷன் 4 மாடல். லாஸ்ட் இயர் இது வந்து லான்ச் ஆச்சு. ஸோ இந்த வண்டியில் நம்ம R15ல பொதுவாகவே வந்து நம்ம என்ன கலர் பார்த்துருப்போம், ரெட்டு பார்த்துருப்போம், ப்ளூ பார்த்துருப்போம், அப்புறம் வந்து நார்மலாக இருக்கிற கலர்ஸ் வந்து பார்த்துருப்போம். இது வந்து ஸ்பெஷலாக வெர்ஷன் 4க்காகவே விட்ட கலர் வந்து இது வந்து இன்டென்சிட்டி ஒயிட்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன காம்பினேஷன்னா, ஒயிட் வித் ஆரஞ்சு காம்பினேஷனில் வந்து நமக்கு வருது. ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது. இந்த கலர் பார்க்குறதுக்கு லுக் வைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, ஹில்லில் போகும்போது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, நார்மல் ஹைவேல போகும்போது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இதோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க ஃபுல் வீடியோ ரிவ்யூக்கு போகலாம். R15 வெர்ஷன் 4 மாடல். ஸோ இது வந்து என்ன கலர்னா, இன்டென்சிட்டி ஒயிட் கலர்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்டென்சிட்டியில் வந்து இது வந்து ஆரஞ்சு கலர் ரிம் போட்டு ஒயிட் வித் பிளாக்ல சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த கலரை வந்து பார்க்குறதுக்கு வந்து ராயல் லுக்கில் வந்து இது இருக்குது. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் அந்த கலரில் நார்மலாக இருக்கிற கலர்லாம் வந்திருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ரேரான கலர். நம்மளுடைய இவங்க ஓனரே வந்து என்ன சொன்னாங்கன்னா, புக் பண்ணி 2 months கழிச்சு தான் எனக்கு இந்த வண்டியே வந்து என் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த கலருக்காக அது வந்து அவ்வளோ நாள் கழிச்சு வந்துச்சு. ஸோ இது வந்து லிக்விட் கூல் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக்கு 4 வால்வில் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக டுவல் சேனல் ஏபிஎஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே வந்து டுவல் சேனல் தான், ஏபிஎஸ் தான். ஸோ நல்லமே டிஸ்க் ரெண்டுலேயுமே இருக்குது. ஏன்னா ஏபிஎஸ்னாலே நமக்கு வந்து டிஸ்கில் தான் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படின்னா, யூஎஸ்டி ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுன் இதோட ஃபோர்க் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது 155cc, மெயினாக வந்து இது 150ccல நல்லா கொடுத்துருக்காங்க. நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிசி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டுவல் சேனல் இருக்கனால நமக்கு நல்ல ஸ்பீடாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஸ்பீடில் போகும்போது அப்படியே அந்த பிரேக் அடிச்சுன்னு சடனாக நிற்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து டிசைன் வைஸில் நல்லாவே இருக்குது. இது ஓவராலாக பார்க்கும்போது இதோட லைட் எல்லாமே நல்லா எல்இடியில் கொடுத்துருக்காங்க, ஸ்டிப்லை வச்சு கொடுத்து நல்லா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காரு இது வந்து இவர். ஸோ இந்த இது லுக் வைஸ் தான், இதில் வந்து நமக்கு உட்காரம்போது இந்த லுக்கு தான். ஸோ இப்படி வந்து நம்ம பாடி பொசிஷனில் உட்காரம்போது இந்த ஃபீல் குட்டாக இருக்குது இதை வந்து பார்க்கும்போது. ஸோ இதுதான் வந்து டிரைவிங் பொசிஷன் இருக்கிற பேனல். ஸோ சுவிட்ச் ஆன் நமக்கு இங்கே இருக்குது, இக்னிஷன் மோடு இருக்குது. ஸோ ஆன் பண்ணது வந்து நமக்கு 155ccக்கானது வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற ஏபிஎஸ், நியூட்டரு இதெல்லாமே இருக்குது. இந்த ஃப்ரண்ட் இக்னிஷன் பேனல் வந்து நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு இந்த பொசிஷனில் உட்காந்து பார்க்குறதுக்கான பொசிஷனில் இது கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து கியர் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக எந்த கியரில் போகிறோம், அதை வந்து ஹைவேஸில் நமக்கு போகும்போது சடனாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கீர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்த மோடில், ஸ்ட்ரீட் மோடில் போகிறோமா, ஹைவேஸில் போகிறோமா அப்படிங்கிறதுக்காக இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம், ஆர்பிஎம் எவ்வளோ, அதுவுமே இருக்குது. ப்ளஸ் டைமிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, அந்த ஃபியூல் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. ப்ளஸ் கிலோமீட்டர் எவ்வளோ போயிருக்கோம், ட்ரிப் எவ்வளோ போயிருக்கோம், அதெல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னும் எவ்வளோ மைலேஜ் போகும், இந்த பெட்ரோல் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும், மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, எல்லாமே இந்த டிஸ்பிளேல நமக்கு இங்கே கீழே வந்துடும். ஸோ இதில் வந்து எதாவது சர்வீஸ் ரெக்கார்டு எதாவது வேணால் அந்த லைட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். அதுவும் நான் காட்டுறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது பாருங்கள்.
ஸோ எல்லாமே வந்து நமக்கு இங்கே வருது மெசேஜ் கால். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ளூடூத் தான். இதை ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு கால் ஏதாவது வருது அப்படின்னா அதற்கான இண்டிகேஷன்ஸ் வந்து காட்டும், ரூட் காட்டும், எல்லாமே வந்து இதில் காட்டுற மாதிரி தான் இந்த டிஸ்பிளே வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. இது ப்ளூடூத்தில் வெர்ஷன் 4 தான் இது வந்து உண்மையிலே கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 3 இந்த மாடல் வந்து இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆன் ஆஃப் சுவிச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு இக்னிஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு, ஸோ இது வந்து இன்ஜின் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இது இன்ஜின் ரன் பண்ணுறதுக்கு, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அவ்வளோதான் இன்ஜின் ஸ்டார்ட்டு. நமக்கெல்லாம் செல்ஃபுக்குன்னு தனியாக இருக்கும். இப்போ அதுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து இதிலேயே வந்து இந்த இக்னிஷன் சுவிட்சில் இன்ஜின் கில் சுவிட்சிலே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் லைட் ஆனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நமக்கு சுவிட்ச் ஆன் பண்ணது இண்டிகேட்டர்ஸ் ஆன் ஆகுது. அப்புறம் வந்து இங்கே பாஸ் லைட்டுக்கான கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ் பண்ணி தான் பாஸ் ஆகுறது. அப்புறம் இண்டிகேட்டர் சுவிட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹார்ன் சுவிட்சஸ் இங்கே இருக்குது. நல்ல ஹார்ன் லவுலாகவே இருக்குது. இந்த ஹார்ன்ஸ் வந்து எம்டியில் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். இண்டிகேட்டர் பொசிஷன் மாற்றி கொடுத்துருப்பாங்க. பட் வந்து இங்கே பொசிஷன் வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஹோல்டர் எக்ஸ்ட்ரா மாட்டியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஃபோர்க் வந்து யூஎஸ்டி ஃபோர்க்கில் அப்சைட் டவுன் கொடுத்துருக்கனால நல்லாவே இருக்குது. அந்த வந்து ஃபோர்க்கோட சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. நான் ஓட்டமே ரைடிங்கில் நல்லா பார்த்தேன். அப்புறம் வந்து இந்த குறிப்பாக அந்த லைட்டு, இந்த கண்ணாடி வந்து பாருங்கள், இந்த கண்ணாடி வந்து நல்லா இருக்குது. நல்ல வியூ வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்புறம் வந்து இதோட ஃப்ரண்ட் லுக்கு வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இதோட அந்த ஸ்ட்ரிப் லைட்டு, ஹெட்லைட்டு, அப்புறம் வந்து இந்த இந்த வீலோடைய ரிம்மு எல்லாமே அந்த கலர் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஓவரால் நமக்கு வண்டியோட லுக்கு பார்க்குறப்ப வண்டி லுக் வந்து செம்மையாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கும்போது இதில் வந்து மேக்ஸிமம் பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 16.3 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. அட் 10,000 RPM வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோட டார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14.7 நேனோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க 8500 RPMக்கு. இதோட பிரேக்கிங் கெப்பாசிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா டுவல் சேனல் ABS இருக்குது. அதனால் வந்து பிரேக்கிங் வந்து நம்ம செக் பண்ணும்போது பிரேக்கிங்கில் சூப்பராக ஃபங்க்ஷனாலிட்டியாச்சு. அப்புறம் நான் லைட்டாக கட்டெல்லாம் அடிச்சு போனேன். அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோடைய டைமென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்து வந்து ஓவராலாக வந்து 1990 கொடுத்துருக்காங்க. வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா 725 mm தான் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸோட மொத்த ஹைட் வந்து 1325 கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னா 170 mm கொடுத்துருக்காங்க. சீட் கெப்பாசிட்டி சீட்டோட ஹைட்டு வந்து 815 mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஓவரால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 142 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓவரால் மைலேஜ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 60 சொல்கிறாங்க. பட் யூஸர்கிட்ட நம்ம கேட்கும் போது தான் நமக்கு ஓவரால் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நமக்கு மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லி தெரியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் வேல்வ் ஆக்டேஷன் கொடுத்துருக்காங்க, VVA கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பேயாக இருக்காமல் இருக்கிறதுக்காக கிளச் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நானும் செக் பண்ணும்போது ஒரு ஸ்பீடாக போயிட்டு சடனாக பிரேக் அடிக்கும்போது அந்த டுவல் சேனல் ABSோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அட் அ டைமில் நான் 2 பிரேக்கையும் பிடிக்கும்போது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அந்த வீலோட ரிம் கலர் சூப்பராக இருந்துச்சு. ஆரஞ்சு வித் ஒயிட்டோட இருக்கிறதுனால அந்த வீல் வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே நமக்கு நான் லைட்டாக இருந்தால் ஒரு கட்டெல்லாம் அடிச்சேன். இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரீட் லைட்டாக போகும்போது ஒரு சடனாக போயிட்டு ஒரு பிரேக் அடிச்சேன். இதோடைய பெர்ஃபார்மன்ஸில் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. சரி வாங்க யூஸரோட ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது எல்லாங்கிறத நான் சொல்கிறத விட இந்த வண்டி வச்சிருக்கிற ஓனர்கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரே இப்போ வந்து வராரு. ஜி வாங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? ராம்பிரசாத். ஸோ இவர் பேர் ராம்பிரசாத். இவரை தான் நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்தோம். நான் கேட்டது எந்த மறுப்பும் மறுக்காம எனக்காக ரிவ்யூ எடுக்க கொடுக்கறதுக்காக அவர் ஆண்டிப்பட்டியிலேருந்து வந்திருக்காரு. ஆக்சுவலாக அவர் வண்டி எடுத்துட்டு. ஸோ உண்மையிலே தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ ப்ரோ. ஸோ ப்ரோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பைக்கா உங்களுக்கு? ஆமாம், எனக்கு இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பைக்கு. இதுக்கு முன்னாடி நான் டியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, பைக்குன்னா இதான் எனக்கு ஃபர்ஸ்ட். இதுதான் பைக் கியர்ல இதான் ஃபர்ஸ்ட் பைக். ஓகே, நீங்கள் பைக் இதை வாங்க போகும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். வேற வண்டிலாம் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இந்த இயர்ல கரண்ட்ல இப்போ பார்க்கும்போது நமக்கு மோட்டாரில் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கு. லைக் ராயல் என்ஃபீல்டா இருக்கட்டும், இல்லை இப்போ ட்ரைம்ப்ல நிறைய மாடல் வந்து வந்துருச்சு. இதே சிசிலலாம் நிறைய இதெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் பர்டிகுலரா ஏன் இந்த இது R15 எடுக்கணும்னு சொல்லி நீங்க? ஆக்சுவலாக என் மைண்ட்ல நிறைய வண்டி இருந்தது. நான் ஏன் பர்டிகுலரா இதை எடுத்தேன்னா, நான் 2 வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஓகே, எனக்கு மெயினா போது யமஹால யமஹா வண்டியோட இன்ஜின் நல்லா இருக்கும் அப்படின்றனால, அதோட ஸ்டெபிலைசர் எவ்வளவு நாள் ஆனாலும் அதோட இன்ஜின் குவாலிட்டி நல்லா, ரீவால்யூஷன் எல்லாமே நல்லா இருக்கும்னால நான் யமஹா. ஆக்சுவலா யமஹாலன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா வண்டியிலுமே வந்து ரீவல்யூஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். யமஹா பொறுத்த வரைக்கும் மற்ற வண்டியை கம்பேர் பண்றப்ப இதுல ரீவல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனாலதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதுல அதிகமாச்சா? இல்ல, முதல்ல இருந்தே யமஹானா ஒரு கிரேஸ் இருந்துச்சு. FZ வெர்ஷன் அதுவும் பிடிக்கும். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் வேரியண்டா இருக்கனால. இல்ல, ஆமா, என் மைண்ட்ல இருந்தது ஃபர்ஸ்ட் புக் பண்ணது MT தான் நான் புக் பண்ணேன். பட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நான் நிறைய ஹைவேஸ்ல டிரைவ் பண்றதுனால எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது R15 வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளா. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு MT தானே நல்ல கம்ஃபர்டபுளா, கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டா இருக்கும் உங்களுக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு. இல்ல, டிரைவ் ஓட கெப்பாசிட்டி வைஸ் வந்து நல்லா ஓட்டுறதுக்கு வந்து MT நல்லா தான் இருக்கும். ஓகே, பட் ஹைவேஸ்ல டிரைவ் பண்ணும்போது அந்த விண்ட் நாய்ஸ், விண்டெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இருக்காது.
R15 கம்பேர் டு, ஏன்னா அது வந்து நேக்கடு, இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள். வெஹிக்கிள். ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி R15 எடுத்தீங்க. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் எம்டி தான் புக் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு வெயிட்டிங் பீரியட் இதை விட இன்னும் ஜாஸ்தியாவே இருந்தது எம்டிக்கு. எவ்வளோ நாள்? அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆச்சு எனக்கு. அதுல டிஃப்ரெண்ட் கலர் எதுவும் கேட்டிருந்தீங்களா? இல்ல, பிளாக் தான் கேட்டிருந்தேன் நார்மலாவே. பிளாக் கொஞ்சம் டிலே ஆச்சு அந்த டைம். அதனால நீங்க R15. ஆமா, அதனால நான் R15 வாங்கிட்டேன். நீங்க எப்படி லாங் ரைட்லாம் போறீங்களா? நான் போயிருக்கேன், லாங் டிரைவ்லாம் போயிருக்கேன். ஓவரால் இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க நீங்க? இப்போ வந்து நான் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் 2 monthsல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டீங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சது, ஃப்ரீ சர்வீஸ் தான். ஃப்ரீ சர்வீஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்க. அப்ப நீங்க வந்து ஃபேமிலியோட போகும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு ஹைவேல ஓட்டுறீங்க. ஃபேமிலினா கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபேமிலி வந்து இது கொஞ்சம் ஒரு 2 persons போறதுக்கு 2 person போலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நான் குஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அடிஷனல். அதனால கொஞ்சம் எனக்கு பெயின் எதுவும் இருக்காது. ஸோ 2 பேர் போனாலும் கொஞ்சம் பெயின் இருக்காத மாதிரி நீங்க ஆமா, நான் குஷன் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ ஆக்சுவலா இப்போ ஹில்ஸ்லாம் ஓட்டிருக்கீங்களா? அதை ஹில்ஸ் டிரைவ் இன்னும் பண்ணல, பட் வந்து லாங் வந்து போயிருக்கேன், சென்னை வரைக்கும் போயிட்டு. அந்த மாதிரி எதுவும் இல்லை, எனக்கு இது வரைக்கும் பேக் பெயின் அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வந்தது இல்லை எனக்கு. ஆனால் ரிஸ்ட் கண்டிப்பா வலிக்கும். நீங்க என்னதான் சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிஸ்ட் வந்து வலிக்கும். லாங்ல போகும்போது ரிஸ்ட் எது வலிக்கிற மாதிரி? இல்ல, ஹைவேஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்கு. கொஞ்ச நாள்ல பழகிடும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் பீரியட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக உங்களுக்கு பழகி ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த வண்டி வந்து எடுத்துட்டு நீங்க வந்து கொஞ்சம் ஏதாவது டிசப்பாயின்மெண்ட் எதுவும் ஃபீல் பண்ணீங்களா அதுக்கப்புறம்? இல்ல, எனக்கு பிடிச்சிதான் அந்த வண்டி எடுத்தேன். டிசப்பாயின்மெண்ட்னா என்னன்னா, நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ், ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம என்னதான் வண்டி எடுத்தாலும் அவங்கள கூட்டிட்டு போக முடியல, அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆக்சுவலா நம்ம ஒரு புது வண்டி எடுக்கிறோம், நம்ம ஓன் எக்ஸ்பென்ஸ்ல நம்மளோட சேலரியில எடுக்கிறோம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல கூட்டு போகணும் தான் எல்லாத்துக்கும் அந்த ஆசை வந்து இருக்கும். ஆனா இந்த வண்டியில எப்படியும் ஏறுறது ஒரு லேடிஸா இருந்தா அவங்க ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அதை பார்க்கும் போது என்ன செய்யறது, வேற நம்மளோட ஆசைக்கு வழி இல்லாம எடுக்க வேண்டியதா இருக்கு. பட் இன்னொரு டியோ இருக்கிற ஸ்கூட்டி இருக்கிறனால தெரியல. பட் என்ன இருந்தாலும் இந்த வண்டியில கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியாது. அது ஃபேக்ட் தான். இப்போ நீங்க வண்டி வாங்கிட்டு இதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் என்னென்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த மொபைல் ஹோல்டர் போட்டேன். லாங் டிரைவுக்கு நல்லா மொபைல் ஹோல்டர்னால. ஓகே. பிளஸ் வந்து இந்த கேரியர் ஒன்று போட்டேன். கேரியர் ஒன்று. ஓகே. அப்புறம் வந்து ஃபாக். இந்த கேரியர் வந்து இதோட ஃபுல்லா சேர்ந்து வந்துருது. ஆமா, ஆக்சுவலா இந்த வண்டியில இது கொஞ்சம் மைனஸா இருக்கும். கை வச்சீங்கனாலே அதனால வேமா உடையல. வெர்ஷன் 3 கம்பேர் பண்ணும்போது வெர்ஷன் 4ல இது கொஞ்சம் ரொம்ப இது. ஆனா இத நீங்க மைனஸ்னு நினைக்கிறீங்க இதுல? கண்டிப்பா அது மைனஸ் தான். ஏன்னா நம்ம வேற வண்டியை வந்து இப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டுறீங்க, பின்னாடி எடுக்கணும் அப்படின்னா அது எடுத்தீங்கன்னா அது கையோட வந்து. ஆமா, இப்படி புடிச்சு இழுக்க முடியாது. அந்த இது எதுவும் இதுல இருக்காது. எந்த ப்ரொடெக்ஷனும் பெருசா இருக்காது, பிளஸ் ஸ்ட்ராங்காவும் இருக்காது. இது கொஞ்சம் வீக் தான். ஸோ அதனால இந்த கேரியர் நான் வந்து செட் பண்ணேன். லாங் டிரைவ் போறப்போ இதே எதனால வச்சுக்கலாம், கம்ஃபர்டபுளா இருக்கும் இது போட்டது. ஸோ இதுவும் மொபைல் ஹோல்டரு. வேற எதுவும் பெருசா அக்சசரிஸ்னா ஃபாக் மாட்டியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. இதுதான் நீங்க மாட்டிருக்கீங்க? நான் மாட்டினது. இதுக்கான இதுவான காஸ்ட் எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? இது வந்து சென்னையில தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து 1600 வந்தது. 1600. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆமா, இது போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியமா நம்ம வண்டி எங்க நிறுத்திட்டு போறது. ஓகே. இது நல்லா இது வந்து போபோட மொபைல் ஹோல்டர் வந்து போட்டேன். இது 1000 வந்தது. 1000 வந்துச்சு. ஓகே. எக்ஸ்ட்ரா ஒரு 3000 4000 நீங்க வாங்கிருக்கீங்க. வேணும்னா போட்டுக்கலாம், பட் நம்ம ஜிபிஎஸ் தேவைப்படுறனால நான் இதை வாங்கி. ஓகே. ஓகே. லாங் டிரைவ் போறதுக்கு எங்க கட்டுல போணும். ஆமா, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எம்டி சூஸ் பண்ணீங்க, இது வந்துட்டீங்க, சரி எம்டியே வாங்கிருக்கலாம் அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, எனக்கு வந்து நான் டெஸ்ட் டிரைவ் பண்ணி தான் எடுத்தேன். எம்டி டிரைவ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹைவேஸ்ல கொஞ்சம் விண்டு கொஞ்சம் ரொம்ப சொன்ன மாதிரி ஸ்டேபிளா இல்லாத மாதிரி இருந்தது வண்டி கொஞ்சம். பட் இது வந்து ஆல்ரெடி வெர்ஷன் 3 ஓட்டி இருக்கேன், அதனால இது வந்து ஹைவேஸ்ல சூப்பரா இருக்கு. எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. பிளஸ் வந்து ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நீங்க எம்டியோட இந்த வண்டிக்கோட லுக் வந்து இன்னும் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவேன். ஓட்டும்போது பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க சூஸ் பண்ணுறதே வந்து எம்டி, R15 இதுதான் மோஸ்ட்லி எல்லாரும் வச்சிருப்பாங்க. கரெக்ட். ப்ளஸ் உங்களுக்கு என்ன காரணம்னா லுக் இருக்கு, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ப்ளஸ் அதோட சேர்த்து மைலேஜும் வரனால எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து வெர்ஷன் 2 வந்து நல்லா லுக்காக இருந்துச்சு. வெர்ஷன் 3. ஆமா, வெர்ஷன் 2ல வந்து ஓகே, அதோடைய தூமே வந்து நல்லா ஒய்டா இருக்கும், அந்த லைட் தூமே வந்து. அதை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் இன்னும் அப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, இது வந்து R6 அதை பேஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. நீங்க R6 பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா அது நம்ம ஊர்ல இல்ல, பட் வந்து அது கொஞ்சம் அவுடேட்டடா. நம்ம அதாவது வெர்ஷன் வரும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆகிக்கிறது நமக்கு பெட்டர். அதுல இருந்து எடுத்தீங்க? ஆமா, இன்ஸ்பயர் ஆகி தான் நமக்கு வெர்ஷன் 4 விட்டுருக்காங்க. ஓகே. ஸோ இதோடைய மைலேஜ் எவ்வளவு கொடுக்குது?
லாங்ல லோக்கல்ல எவ்வளவு நார்மலா சிட்டிக்குள்ள நீங்க என்னதான் ரேஸ் டிரைவ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு 40 to 45 கண்டிப்பா கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைக்கும். ஹைவேஸ்ல போனீங்கன்னா ஸ்டேபிளா 50 கிடைக்கும். 50 கிடைக்கும் கண்டிப்பா. நீங்க செக் பண்ணிட்டீங்க அதெல்லாம்? எனக்கு வந்து நான் செக் பண்ணிட்டேன். நான் சென்னை வரைக்கும் போகும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 800 to 900 கிடைச்சிருச்சு. எவ்வளவுக்கு நீங்க டேங்க் ஃபில் பண்ணிட்டே தான் போனீங்க அப்ப? ஆமா, டேங்க் ஒரு தடவை தான் ஃபில் பண்ணேன். 1000 rupees ஃபில் பண்ணி தான் போனேன். அரௌண்ட் ஒரு 500 கிலோமீட்டர் வரும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இது 11 லிட்டர் டேங்க் தானே இது? ஆமா, இது 11 லிட்டர் தான். 11 லிட்டர் டேங்க்ஸ். ஓகே, பரவாயில்ல. மைலேஜ் 50ங்கிறது இதுல பெரிய விஷயம். ஏன்னா நார்மலா இப்ப இருக்கிற ஒரு 110cc அதுல கிடைக்குது நமக்கு வந்து ஓகே, அதுல கிடைக்கும் தெரியும். ஒரு 155cc 155cc தானே இது ஆக்சுவலா? 155cc-ல இவ்வளோ, அது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்ல உங்களுக்கு ஒரு 50 மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான் ஆக்சுவலா. நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு லாங்ல போறதுக்கு? பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இந்த வண்டியில வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு முக்கியமா வந்து இந்த ஏர் நாய்ஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இதோட ஏரோ டைனமிக்ஸ் டிசைன் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல ஒரு மைலேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த ஏரோ டைனமிக்ஸ் டிசைன். ஸோ அதனால நீங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பிக்கப்ல இருந்து எல்லாமே வண்டியில நல்லா இருக்கும். நல்ல சடன் பிக்கப்ல எடுத்து புல்லாகி அப்படியே போற மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல அந்த புல்னஸ் எதுவும் தெரியுதா? கம்பேர் டு நீங்க எம்டி கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல அந்த அளவுக்கு எம்டி தான் இதோட பிக்கப் ஜாஸ்தியா இருக்கும். பட் ஸ்டெபிலிட்டின்னும் போது R15 தான். நான் இந்த ஒரு 100ல போறமா அந்த வைப்ரேஷன் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அதுக்கு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளுக்கும் நேக்கடுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் தான் உங்களுக்கு. அந்த வைப்ரேஷன் எதுவும் இல்ல. ஏன்னா ஏர் சர்க்குலேட் ஆகி போயிடும் உங்களுக்கு. அதனால அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணல. ஓகே, பட் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு இதுல. உங்களுக்கான ஒரு இல்ல டிசப்பாயின்மெண்ட் இந்த வண்டியில இருக்கு. நான் சொன்னேன்ல, எந்த பேரண்ட்ஸ் யாருமே ஏத்த முடியாது. சரிங்களா, நம்ம ஓனா நம்ம மட்டும் தான் டிரைவ் பண்ண முடியும். வேற டிசப்பாயின்மெண்ட்னா உங்களுக்கு வந்து எனக்கு பேக் பெயின் இது வரைக்கும் வந்தது இல்ல. பட் இந்த ரிஸ்ட் நான் ஓட்டினா எனக்கு கண்டிப்பா உங்களுக்கு என்னோட ஹைட்டுக்கு கண்டிப்பா ஹைட்டுக்கு வந்து அவரோட ஹைட்டுக்கு வரல. பட் என்னோட ஹைட்டுக்கு வந்து கண்டிப்பா அதோட பேக் பெயின், நான் ரொம்ப தூரம் போனா பேக் பெயின் வந்துடும். ஏன்னா என்னோட ஹைட் நான் இப்படி போற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஆல்ரெடி நீங்க டிரைவ் பண்ணிருக்கீங்க? இது ஒரு தடவை நான் டிரைவ் பண்ணிருக்கேன். ஸோ அப்பயே எனக்கு வந்து கொஞ்சமே ஆக்சுவலாக பேக் பெயின் எனக்கு வந்துச்சு. ஸோ அவருக்கு வரல. பட் வந்து அவருடைய கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கனால பெட்டர் அவருக்கு. சரி, மற்ற ப்ரைஸ் உங்களுக்கு வந்து வேற எதுலையும் இதெல்லாம் இல்லை. இந்த அக்சசரிஸ் நீ எக்ஸ்ட்ரா போட்டது தானே? ஆமா, இது வந்து ஃபுட் ரெஸ்ட் மட்டும் போட்டேன். எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க. ஓகே, ஆனால் இது எல்லாமே ஃபைபர் தான். ஆமா, எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் பிளாஸ்டிக். கொஞ்சமாச்சும் ஸ்டீல்லயாச்சும் கொஞ்சமாச்சும் பாடி ஸ்டீல் இல்ல, உங்களுக்கு இந்த வண்டியோட வெயிட் கம்மி தானே உங்களுக்கு மைலேஜ் தரதுக்கு. அது ஒரு ரீசன் தான். பிளாஸ்டிக் போட்டனால ஃபைபர் போட்டனால உங்களுக்கு அந்த ஏர்ல நல்லா இழுத்துட்டு போகும். அதனால கொஞ்சம் மைலேஜ் இருக்கிறதுக்காக இதை போட்டிருக்காங்க. ஏன்னா வெயிட் இருந்துச்சுன்னா மைலேஜ் கம்மியா கிடைக்கும் நமக்கு. ஆமா, அதனால வெயிட்டை கம்மி பண்ணி மைலேஜ் அதிகமா கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வாபுல்லாம் ஆகாது வண்டி. மேக்ஸிமம் 110 120 வரைக்கும் க்ரூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆகாது. ஓகே, நீங்க எவ்வளவு ஸ்பீடா மேக்ஸிமம் போயிருக்கீங்க இதுல? நான் ரொம்பலாம் ரேஷ் டிரைவ்லாம் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் நான் ஒரு 120 வரைக்கும் போயிருக்கேன். அதிகமாக அவ்வளவுதான் போயிருக்கேன். அதுல உங்களுக்கு எந்த இதுமே பிரச்சனை இல்ல? எனக்கு வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்டைரிங் ஆடுறது இல்ல, அதெல்லாம் எந்த வாபுல் படி எதுவுமே கிடையாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் படி பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா இருக்கு உங்களுக்கு. நல்லா இருக்கு. சின்ன மைனஸ் வந்து இந்த யாரா எக்ஸ்ட்ரா கூட்டு போகும்போது அந்த மாதிரி ஒரு மைனஸ் தான் இருக்கு தவிர பெர்ஃபார்மன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. மைலேஜ்ல எந்த பிரச்சனை. ஆக்சுவலா சொல்லணும்னா யமஹா பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல எப்பவுமே குறை வைக்க மாட்டாங்க. அதோடைய இன்ஜினா இருக்கட்டும், அவங்களுடைய சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் யமஹால எப்பவுமே. ஸோ அதுதான் எனக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே யமஹால அதோட சஸ்பென்ஷன் இன்ஜின் எல்லாமே வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ அவருடைய ரிவ்யூ படியுமே அதுதான் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்கோ நான் அதை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணி தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.